ஸோ இந்த பெட்ரூமில் யூபிவிசியில் உங்களுக்கு வார்ட்ரோப் அண்ட் வால் பேனல் அண்ட் ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து காஃபி கலரில் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக ஃபோல்டிங் டேபிள் இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். டோட்டலி உங்களுக்கு யூபிவிசி சீட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் செல்ஃப் எல்லாமே நம்ம அவுட்ரு கவர் பண்ணியிருக்கோம். இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ஃப்ளூட்டடில் வால்நட் கலரில் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி டோட்டலாகவே வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அப்படி நீங்கள் இந்த பக்கம் பக்கத்துலேயே உங்களுக்கு காஃபி கலரில் ஒரு தீம் டார்க் தீமில் வந்து நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஸ்டிப் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது டோட்டலி உங்களுக்கு உள்ளக்குள்ள ஃபுல்லாகவே வால் பேனல் பேக் பேனலிங் கொடுத்து நம்ம டோட்டலாகவே வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து ஆங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டுக்கு ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோட்டலாகவே எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு லாக்கர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கிட்ட நிற்கும் போது தெரியும். ஸோ அண்ட் தென் இதுலேயும் நம்ம ஃபுல்லாகவே லைட்ஸ் கொடுத்து நம்ம வார்ட்ரோப் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி ஹைட்டில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ள அந்த ஷர்ட் ஹேங்கர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ காஸ்மெட்டிக் ஐட்டம் வைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து சிட்டிங் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும். இதுக்கு நம்ம குஷன் வந்து நம்மளே வந்து பிளான் பண்ணி ரெக்யூர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப எலகண்டான ஒரு லுக்கில் இருக்கும். அண்ட் தென் விண்டோவுக்கு கீழே நம்ம இந்த சிட்டிங் ஏரியா பண்ணும்போது உங்களுக்கு இங்கே உட்காந்து கூட நீங்கள் ஈஸியாக ஏதோ பர்பஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.